அனைவருக்கும் வணக்கம். கவிஞரேறு வாணிதாசனாரின் ஆத்திச்சூடி. பெண்ணடிமை தவிர். பகுத்தறிவு பகலவனின் பாசறையில் உதித்த கவிஞரேறு வாணிதாசனாரும் பெண் விடுதலை குறித்து பல இடங்களில் தன்னுடைய புரட்சிகரமான கருத்துக்களை எடுத்தியம்பிய வண்ணமே இருக்கிறார். அவ்வகையில் தன்னுடைய ஆத்திச்சூடியில் பெண் அடிமை தவிர் என்று நமக்கெல்லாம் கட்டளையிடுகிறார். ஏனென்றால் பெண்கள் தானே பேராற்றல். பெண்களை மதித்து காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையை தவிர்த்து பெண்களை அடிமைப்படுத்துவது மிக மிக ஒரு இழிவான செயலாக கருதப்படுகிறது என்பதை ஆணித்தரமாக பதிவிடுகிறார் நம் கவிஞரேறு வாணிதாசனார். பெண்களுக்காகவே அவர் இயற்றிய தன்னுடைய தமிழச்சி காவியத்தில் பெண் விழித்தால் விடுதலை நிலைக்கும் நாட்டில் என்று அழகாக பேசியிருப்பார். பெண் அடிமையை தவிர்ப்போம், நாட்டின் உயர்வை காப்போம். பெண் அடிமை தவிர்ப்போமா? பேசி பழகு. எப்பொழுதும் நாம் மற்றவர்களுடன் இனிமையாகவும் மகிழ்வுடனும் பேசி பழக வேண்டும். இவ்வாறு பேசி பழகும்போது நம்மிடையே இருக்கக்கூடிய மன அழுத்தங்களும் மனக்குழப்பங்களும் குறைந்து நல்ல ஒரு புத்துணர்வு கிடைப்பது தெளிவாக நமக்கு தெரிகிறது. எனவேதான் நம் கவிஞரேறு வாணிதாசனாரும் பேசி பழகு என்று தனது ஆத்திச்சூடியில் அழகாக பதிவு செய்திருக்கிறார். நாம் அனைவரும் நம்மிடம் இருக்கக்கூடிய நம் உறவுகளோடும் நம் நட்புகளோடும் பேசி பழகி அன்பை பெருக்கிக் கொள்வோமா? பேசி பழகு. பைய முனைந்து செய். பைய என்பதற்கு மெல்ல என்பது பொருள். எந்த ஒரு செயலை நாம் செய்வதாக இருந்தாலும் மெல்லமாகவும் பொறுமையாகவும் விவேகத்துடனும் அந்த செயலை ஆய்ந்து நிதானமாக செய்யும்போது அந்த செயல் மெருகேறி மிளிரும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இவ்வாறு அவசரப்படாமல் பொறுமையுடன் செய்யும் அந்த வேலை மிளிரவும் வெற்றி பெறவும் அதிக வாய்ப்புகள் நமக்கு இருக்கிறது. எனவே நாம் செய்யக்கூடிய எந்த வேலையையும் அவசரப்படாமல் விவேகத்துடன் சீரும் சிறப்புமாக செய்து முடிக்க வேண்டும் என்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார். அதனால்தான் அவர் தனது ஆத்திச்சூடியில் பைய முனைந்து செய் என்னும் கட்டளையை நமக்கு விதைத்திருக்கிறார். பைய முனைந்து செய்வோமா? பொறுப்புடன் வினை செய். நம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் பொறுப்போடு அவசரப்படாமல் நிதானமாக அச்செயலில் கவனத்தை ஊன்றி மிக அழகாக அச்செயலை நாம் செய்வதில் ஒரு தனித்துவத்தோடு செய்வோமானால் எந்த ஒரு செயலும் மிகச்சிறந்த ஒரு நிலையை அடையும் என்பது திண்ணமான கருத்து. எனவேதான் நம் கவிஞரேறு வாணிதாசனார் பொறுப்புடன் வினை செய் என்று நமக்கு கட்டளையிடுகிறார். பொறுப்புடன் வினை செய்வோமா? போர்ப்புறங்காட்டேல். வலிமையும் வீரமும் திண்மையும் கொண்ட வீர மறவர்களை கொண்ட நாடு நம் தமிழ்நாடு. இத்தகைய பாரம்பரியம் மிக்க வீரத்தன்மையை கொண்டவர்கள் என்றுமே புறமுதுகை காட்டி ஓடமாட்டார்கள். எனவேதான் நம் கவிஞரேறு வாணிதாசனாரும் போரில் புறமுதுகு காட்டாமல் இரு என்கிறார். நேருக்கு நேர் நின்று சண்டையிட்டு தன் தோல் வலிமையை காட்ட வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார். போரில் புறமுதுகு காட்ட பவ்வம் போல் பயன் கொடு. பவ்வம் என்பதற்கு கடல் என்பது பொருள். கடல் எல்லையற்ற வளங்களை கொண்டது. தன்னை நாடி வருவோரை அள்ளி அணைத்து கொண்டு தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்தையும் வழங்கும் வல்லமை கொண்டது. கடலை போலவே நம்மிடம் இருக்கும் எல்லாவற்றையும் பிறருக்கு பயன்படும் வகையில் கொடுத்து பழக வேண்டும் என்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார்.
கடல் எவ்வாறு தன் வளங்களையெல்லாம் தன் செல்வங்களையெல்லாம் தன்னை நாடி வருவோருக்கு வழங்குகிறதோ அவ்வாறு நாமும் நம் வாழ்வில் நம்மை நாடி வருபவரை அள்ளி அணைத்து கொண்டு வாரி வழங்க வேண்டும் என்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார். பவ்வம் போல் பயன் கொடு, கடல் போல் பயனை பெருக்கிக் கொடுப்போமா? சூடி. மயல் கொண்டுழலேல். மயல் என்பதற்கு மயக்கம், குழப்பம், பயம் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம். பொதுவாக நம் வாழ்க்கை பயணத்தை துரிதமாக நகர்த்தி செல்ல வேண்டும். நம் முன்னேற்றத்திற்கு மிக பெரிய ஒரு எதிரியாக திகழ்வது என்ன என்று ஆராய்ந்தோமேயானால் நமக்கு விடையாக கிடைப்பது இந்த பயம். நம் பயணத்தில் எந்தவித பயமும் இல்லாமல் நம்முடைய செயல்களை செறிவாகவும் வேகமாகவும் நகர்த்தி செல்ல வேண்டும். அவ்வாறு நகர்த்தி செல்வதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக விளங்குவது இந்த பயம். பயமும் தயக்கமும் நம்மை தகர்த்தெறியும். எனவே நம் வாழ்க்கை பயணத்தை மிக அழகாக முன்னேற்ற பாதையில் இட்டு செல்வதற்கு இந்த விதமான பயங்களை, குழப்பங்களை எல்லாம் தகர்த்துவிட்டு சரியான பாதையில் துணிவோடு நேர்மையோடு பயணிப்பதே சாலச் சிறந்ததாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் நம் கவிஞரேறு வாணிதாசனாரும் மயல் கொண்டுழலேல் என்று நம்மை அறிவுறுத்துகிறார். பயமில்லாமல் வாழ்வை வாழ்வோமா? மாரி போற்று. மாரி என்பதற்கு மழை என்பது பொருள். உயிர்கள் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நீர். நீரின்றமையாது உலகு என்று நம் பொய்யாமொழி புலவன் அழகாக நமக்கு கூறியிருப்பான். நீர் நிறைந்திருக்க வேண்டுமெனில் மழை செழித்திருக்க வேண்டும். மழை மும்மாறி பொழிய வேண்டும். அவ்வாறு பொழிந்தால் மட்டுமே நம் வையம் செழித்து பயிர்கள் விளைவதற்கு தேவையான அனைத்து சூழலையும் உருவாக்கி கொடுக்கும். உயிர்களின் ஆதாரமாக திகழக்கூடிய இந்த மழையை நாம் போற்ற வேண்டும். அதற்கான சூழலை நாம் தக்க வைத்து கொள்ள வேண்டும். பூமியை வெப்பமடையாமல், பூமியை மாசுபடுத்தாமல் மழையை பெருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் என்கிறார் நம் கவிஞரேறு வாணிதாசனார். அதனால்தான் அவர் மாரி போற்று என்று நம்மை அறிவுறுத்துகிறார். மாரியை போற்றுவோமா? மின் கண்டு வித்தேல். வித்தேல் என்பதற்கு விதைத்தல் என்று பொருள். கவிஞரேறு வாணிதாசனார் இங்கு இருவேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள எண்ணுகிறார். மின்னல் வெட்டும் வேலையை கண்டு மழை வரும் என்று அஞ்சி விதைகளை விதைக்காமல் இருக்கக்கூடாது என்னும் விவசாய கருத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வதோடு, வாழ்வியல் ரீதியாக மின்கண்டு வித்தேல் என்பதற்கு இவ்வாறாக அவர் நமக்கு விளக்கம் அளிக்கிறார். மின்னலை போல நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு அஞ்சாமல் நம்முடைய முயற்சிகளையும் நம்முடைய ஆக்கத்தையும் வழிநகர்த்தி செல்ல வேண்டும் என்பதால்தான் மின்கண்டு வித்தேல் என்னும் நல்ல ஒரு கருத்தை நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். மின்னல் போல வெட்டும் தடைகளை தகர்த்தெறிந்து முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும் என்பது கவிஞரின் கருத்து. அவ்வாறு செய்வோமா? மின்கண்டு வித்தேல். மீசை முறுக்கு. நம்முடைய மரபு வீர மரபு. நம்முடைய மறவர்கள் வீரத்திலும் தீரத்திலும் சிறந்து விளங்கியவர்கள். அத்தகைய மேன்மை மிகுந்த தீரம் கொண்ட நம் மரபினர் எதிர்வரும் இன்னல்களை, சமூக இன்னல்களை, சமூகத்தில் நிலவக்கூடிய சிக்கல்களை எதிர்கொள்ள வீறு கொண்டு எழ வேண்டும் என்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார். எனவேதான் அவர் மீசை முறுக்கு என்று ஆண் மக்களை அழகாகவும் அன்பாகவும் வீரத்துடனும் தீரத்துடனும் எழ அழைக்கிறார். மீசை முறுக்கு. முப்பால் கைவிடேல். உலக பொதுமறையாக திகழக்கூடிய திருக்குறள்
நம் வாழ்வின் அடித்தளமாக அமைகிறது. உலகத்தில் உள்ளோரெல்லாம் வாழ்க்கை பாடத்தை திருக்குறளிலிருந்து கற்றுக்கொள்ள முயல்கிறார்கள். அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால் குறித்தும் மிக பெரிய ஒரு அறிவார்ந்த விளக்கத்தை உலகோர்க்கு எடுத்துரைக்கும் உன்னத நூல்தான் திருக்குறள். திருவள்ளுவர் கூறாத அறக்கருத்துக்கள் ஏது? வள்ளுவம் உரைக்காத வாழ்வியல் ஏது? வாழ்வியலை படிக்க வள்ளுவத்தை கையில் எடுக்க வேண்டும் என்பது கவிஞரேறு வாணிதாசனாரின் கருத்து. பொய்யா மொழிப்புலவர் உரைத்த அந்த மேன்மை மிகுந்த நூலின் சிறப்பை உணர்ந்து நாம் அனைவரும் அறம், பொருள், இன்பம் எனும் முப்பாலையும் பற்றி அறிந்து கொள்ள தினமும் திருக்குறளை படிப்போம். நல்லதொரு வாழ்வை அடைவோம். முப்பால் கைவிடேல். மூட பழக்கம் தல். நம் செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டையாக விளங்கக்கூடிய சில மூட பழக்கங்களை நம் வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நடைமுறைக்கு ஒத்து வராத வேண்டாத பழக்கங்களை தள்ளவும், எந்த செயலாக இருந்தாலும் அதனை அறிவியல் நோக்கோடு அணுகி ஆராயவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பகுத்தறிவோடு சிந்தித்து தேவையற்ற பழக்கங்களிலிருந்து விலகி இருப்பது நம் சமூகத்தை மேம்படுத்த நமக்கு உதவும். தேவையற்ற மூட பழக்கங்களை தள்ளுவோம், வாழ்வில் வெல்லுவோம். மூடப்பழக்கம் தல். மெய்வளர் பயிற்சி செய். மெய் என்பதற்கு உடல் என்பது பொருள். சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உயிருக்கு ஆதாரமாக விளங்கக்கூடிய நம்முடைய உடலை பேணி காக்க வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நாம் எவ்வாறு நம் உடலை பேணி காக்க முடியும்? நாள்தோறும் உடற்பயிற்சி செய்து நம் உடலை வலிமையாக்குவதன் மூலம் நம்முடைய உடலை பேணி காக்க முடியும். தற்காலத்தில் பெரும்பாலும் அனைவரும் வலைதளங்களில் நம்மையெல்லாம் மூழ்கடித்து கொண்டு நேரத்தை மட்டுமல்லாமல் உடலையும் மிகுந்த நோய்க்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த நிலையை மாற்ற கவிஞரேருவின் ஆத்திச்சூடியை மனதில் கொண்டு மெய்வளர் பயிற்சி செய்வோம். மெய்வளர் பயிற்சி செய். மேலை உணர்ந்து செய். மேலை என்பதற்கு வருங்காலம் என்பது பொருள். வருங்காலத்தை உணர்ந்து மேன்மையான செயல்களின் மூலம் நம் வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்பது கவிஞரேறு வாணிதாசனாரின் கருத்து. வருங்காலத்தை அழகாக வடிவமைக்க சிறந்ததொரு திட்டத்தோடு செயலை முனைப்புடன் செய்து முடிக்க வேண்டும் என்றழைக்கிறார் நம் கவிஞரேறு வாணிதாசனார். வருங்காலம் உணர்ந்து செயல்படுவோமா? மேலை உணர்ந்து செய். மைமல் உளவு. மைமல் என்பதற்கு மாலை நேரம் என்பது பொருள். பொதுவாக மாலையிலும் காலையிலும் தூய காற்றை சுவாசித்தபடி ஒரு சுறுசுறுப்பான நடைப்பயிற்சியை மேற்கொள்வதன் மூலம் நம் உடல் மிகுந்த ஆரோக்கியத்தை பெறும் என்பது உண்மை. இக்கருத்தை கவிஞரேறு வாணிதாசனாரும் அழகாக நமக்கு எடுத்து எம்பியிருக்கிறார். அவருடைய ஆத்திச்சூடியில் பல ஆத்திச்சூடிகளை உடல் வலிமை பெருக்க வேண்டி நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். எனவே காலையிலும் மாலையிலும் நடந்து நம் உடல் வலிமையை பெருக்குவோமா? மைமல் உளவு. மொழி பல கற்றுணர். எந்த மொழியானாலும் சொந்த மொழி போல் உனக்கு இன்பம் தருவதுண்டோ? ஆம், சொந்த மொழியைப் போல இன்பம் தரவல்ல மொழி இவ்வுலகத்தில் இல்லை. இருப்பினும் பல மொழிகளை கற்று நம் அறிவுத்திறனை மேம்படுத்தி கொள்வது ஒரு நல்ல பண்பாக கருதப்படுகிறது. நம் திறமைகளுக்கு அது வளம் சேர்க்கிறது. எனவே நம் மொழியைப் போலவே உலகில் இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளை கற்று உலக அறிவை மேம்படுத்தி கொள்வது ஒரு சிறந்த திறனாக பார்க்கப்படுகிறது என்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார்.
மொழி பல கற்றுணர். மொழிகள் பல கற்போமா? மோசம் செய்யேல். மோசம் என்பதற்கு கேடு என்பது பொருள். வாழ்க்கையின் ஆணிவேராக திகழக்கூடியது நாம் மற்றவர் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை வைப்பவர்களை எந்த காரணம் கருதியும் ஏமாற்றக்கூடாது என்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார். பிறருக்கு கேடு விளைவிக்கும் வண்ணம் எந்த செயல்களிலும் ஈடுபடக்கூடாது என்று திண்ணமாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அதனால்தான் கவிஞரேறு வாணிதாசனார் தனது ஆத்திச்சூடியில் மோசம் செய்யேல் என்னும் கட்டளையை நமக்கு விதைத்து வாழ்க்கை மேன்மையுற நல்ல செயல்களில் ஈடுபட நம்மை அழைக்கிறார். மோசம் செய்யேல். மவ்வல் உளங்கொள். மவ்வல் என்பதற்கு முல்லை என்பது பொருள். முல்லை மலர் என்றால் மவ்வலை குறிக்கும். முல்லை மலர் போல மக்கள் யாவரும் மென்மையான மனதை கொள்ள வேண்டும் என்கிறார் நம் கவிஞரேறு வாணிதாசனார். ஏனெனில் மென்மையான மனது என்றென்றும் நல்ல எண்ணங்களாலும் கருணை உணர்வாலும் இரக்கத்தாலும் நிறைந்திருக்கும். அன்பால் நிறைந்த மென்மையான உள்ளத்தை நாம் அனைவரும் பெற்று திகழ வேண்டும் என்பது கவிஞரேறுவின் கருத்து. மவ்வலை போல உளம் கொள்வோமா? மவ்வல் உளம்கொள். யாழ் இசை பயிலு. யாழ் என்பது நம் பண்டை தமிழர்கள் பயன்படுத்திய ஒரு அழகான இசையை வெளிப்படுத்தக்கூடிய, இசை இன்பத்தில் நம்மையெல்லாம் ஆழ்த்தக்கூடிய ஒரு கருவி. யாழின் இனிமை உலகம் அறிந்தது. அத்தகைய இன்பத்தை சேர்க்கக்கூடிய யாழை போன்ற இசை கருவிகளை நம்மையெல்லாம் பயில அழைக்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார். தற்காலத்தில் திகழக்கூடிய இசை கருவிகளை நாமெல்லாம் கற்று இசை இன்பத்தில் திளைக்க வேண்டும் என்பது கவிஞரேறு வாணிதாசனாரின் விருப்பம். யாழிசை பயிலு. வருவாய் செலவு செய். வருவாய் என்பது நம் ஒவ்வொருவரின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் ஈட்டக்கூடிய ஒரு விஷயம். அந்த வருவாயை நம் தேவைகளுக்கு செலவு செய்ய வேண்டும் என்பதே இங்கு கருத்தாக விதைக்கப்படுகிறது. ஆசைக்காக வருவாயை நாம் செலவு செய்தோமானால் நமக்கு வறுமை மட்டுமே மிஞ்சும். மன நிம்மதி பெருமளவில் கெடும். வருவாய்க்கு ஏற்ப செலவு செய்ய வேண்டும் என்பதை மனதில் பதித்து கொண்டால் நம் வாழ்வில் நிம்மதி நிலைக்கும். எனவேதான் நம் கவிஞரேறு வாணிதாசனார் வருவாய் செலவு செய் என்று அழகாக நமக்கு அறைகூவல் விடுக்கிறார். ஆசைக்கு செலவு செய்வதை நிறுத்திவிட்டு தேவைக்கு செலவு செய்வதை பழகுவோம். வருவாய் செலவு செய். விடுதலையோடு வாழ். விடுதலை என்பது ஒரு அழகான உணர்வு. விடுதலையோடு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய செயல் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையை நோக்கியும் வெற்றி கனிகளை ஈட்டி கொடுத்து கொண்டே இருக்கும் வகையில் அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய செயல்களில் விடுதலை இருக்கும் பொழுது ஈடுபாடு மிகுந்திருக்கும். எங்கு ஈடுபாடும் ஆர்வமும் அதிகரிக்கிறதோ அங்கு முன்னேற்றம் அழகாக நமக்கு வழி கொடுக்கும். விடுதலையோடு நம்மை வாழ அழைக்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார். எவரையும் சார்ந்து வாழாமல் நமக்கான வாழ்வை நாம் விடுதலையோடு, அழகாக வானில் பறவைகள் பறக்கின்றதே அதுபோல அழகாக அமைத்து கொள்வோம். விடுதலையோடு வாழ்வோம். வெற்றிகளை நம் வாழ்வில் ஈட்டிக்கொள்வோம். விடுதலையோடு வாழ். வீழென குடிசை. வீழ் என்பது மர விழுதை குறிப்பது. ஆலமர விழுது மரத்தை அழகாக தாங்கி நிற்கும். தன்னை நாடி வரக்கூடிய பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் அது நிழல் தந்து தங்கிக் கொள்ள இடம் தரும். ஆலமரம் பெரிய படை வீரர்களுக்கு கூட நிழல் தந்துதவும். ஆலம் விழுது போல நம்முடைய குடும்பத்தை காப்பது நம் ஒவ்வொருவரின் கடமை என்கிறார் கவிஞரேறு வாணிதாசனார். நம்மை நாடி வருவோரையும் நம் சுற்றத்தினரையும் நம் குடும்பத்தினரையும் மிக அழகாக காக்க வேண்டிய கடமை நமக்கு வகுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து
குடி செய்ய வேண்டும் என்பது கவிஞரின் கருத்து. வீழென குடிசை. வேலையோடு உண்ணு. உண்ணும் உணவை கால நேரத்தோடு உண்ண வேண்டும். அவ்வாறு உண்டால் மட்டுமே நம் உடல் வலிமை பெற்று திகழ முடியும். இன்று இருக்கக்கூடிய இந்த பரபரப்பு நிறைந்த சூழலில் நாம் அனைவரும் செய்வது காலம் தாழ்த்தி உண்ணும் ஒரு பழக்கத்தை கொண்டுள்ளதால் தான் மனிதர்கள் நோய்வாய்ப்பட்டு அவதிப்படுகின்றனர். வேலையோடு உண்ணும் பழக்கத்தை தினமும் கடைபிடிப்போமே ஆனால் நம் வாழ்வில் நோயின்றி வாழும் ஒரு உன்னத வாழ்வை பெற்று சீரிய முனைப்புடன் வாழலாம். எனவேதான் நம் கவிஞர் வாணிதாசனார் நமக்கெல்லாம் அன்பு கட்டளையாக வேலையோடு உண்ண வேண்டும் என்பதை ஆத்திச்சூடியில் வேலையோடு உண் என்கிறார். வைகறை ஓது. வைகறை என்பதற்கு விடியற்காலை என்பது பொருள். பொதுவாகவே விடியற்காலை நேரத்தில் உடலும் மனமும் அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இந்த காலை பொழுது நமக்கு வலிமையை சேர்க்கக்கூடிய நமக்கு கிடைத்த ஒரு வரமாக திகழ்கிறது. இந்த காலை பொழுதில் நம்முடைய மனதின் ஒருமுகத்தன்மை மிக அழகாக வெளிப்படும் என்பதால் தான் நம் கவிஞர் வாணிதாசனார் அந்த ஒருமுகத்தன்மையை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற பல நூல்களை அந்நேரத்தில் படித்து பயன்பெறுங்கள் என்று நமக்கு அன்பு கட்டளை விடுக்கிறார். வைகறையில் படித்து வாழ்வில் வளம் பெறுவோமா? வைகறை ஓது. வௌவாலாய் வாழேல். வௌவால் பறவை இனத்தோடும் விலங்கு இனத்தோடும் சேராமல் தனித்தே வாழும் ஒரு விலங்கினம். இந்த வௌவாலை போல நாமும் நம் வாழ்வில் தனித்து வாழக்கூடாது என்கிறார் நம் கவிஞர் வாணிதாசனார். நம் உற்றாரோடும் சுற்றத்தினரோடும் அன்பு பாராட்டி மகிழ்ந்து உரையாடி நம்முடைய திறமைகளையெல்லாம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து இன்புற்று வாழ வேண்டும் என்பது நம் கவிஞர் கருத்து. எனவே வௌவாலாய் வாழாமல் நம் சுற்றத்தோடு இணைந்து வாழ பழகுவோமா? வௌவாலாய் வாழேல்.